சங்கீதம் 90ல மோசே எழுதிய சங்கீதம். எங்களுடைய பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். பாருங்க, த ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தோராயமான ஆவரேஜான ஒரு லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 69.1. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனே. ஆனால் இஸ்ரேல் தேசத்தினுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 82ல் இருக்கிறாங்க. 82லேருந்து 83. ஸோ அவங்க ஒருத்தங்க தான் 80 கிராஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில தேசங்கள் மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 70 பார்டரில் இருக்கிறாங்க. ஸோ இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய ஆயுசு நாட்கள். இந்த வசனத்தை யூதர்கள் எதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு தேசத்துக்கு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதை போன வாரம் பார்த்தோம். நம்ம பாருங்க, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனம், அந்த வசனத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைந்த ஒரு அதிசயமான வார்த்தைன்னு தான் சொல்லணும். அப்போ எங்கள் ஆயுசு நாட்கள், எங்கள் ப்ளூரல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற எங்கள் ஆயுசு நாட்கள், அப்போ ஒரு தேசத்துக்கு அதை அப்ளை பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த தேசம் ஆரம்பித்த ஆண்டு 1948வது வருஷம். ஸோ அதிலிருந்து 80 வருஷம் கணக்கு போட்டிங்கன்னா எவ்வளோன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் 74 வருஷங்களை அவங்க தாண்டி இருக்கிறாங்க. இதில் பார்க்கும் பொழுது அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலம் தான். அந்த தேசம் கிடைச்ச அடுத்த நாள்ல இருந்தே யுத்தங்கள் தான், ஒரு சமாதானம் கிடையாது. சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். நாளுக்கு நாள் யுத்தம், ஏதோ ஒரு அட்டாக் அவங்க மேல வந்துகிட்டே தான் இருக்குது. இஸ்ரேல் தேசத்துல ஒரு சமாதானத்தை, ஒரு நிம்மதியை நம்ம பார்க்கவே முடியல. இன்னைக்கு இது ஒரு சூப்பர் பவர் நேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்தின் பட்டியலை பிடிச்சிருந்தா கூட. ஸோ அப்போ 74 வருஷங்கள் கடந்து போயிருச்சு அப்படின்னா அவங்க தோராயமா 80 வருஷத்தை தொடர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் இருக்கு? 6 வருஷங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஆய்வு, அவ்வளவுதான். இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இந்த அடுத்த ஒரு 6 இயர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் பீரியட். ஸோ இந்த டைம் ஸ்கேலுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பெரிய பெரிய மேஜர் ஈவெண்ட்ஸ், அதி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகின்ற பெரிய நிகழ்வுகள் உண்டு. அதை நம்ம காண தவறக்கூடாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. நம்ம இப்படிப்பட்ட காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப அதிசயமான நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். வாசிங்க, எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். இந்த இஸ்ரேல் தேசம் அப்படிங்கிறது ஒரு அதிசயமான நாடு. இந்த நாட்டினுடைய நிகழ்வுகள் எல்லாமே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் எழுதி கொடுத்துட்டார். அவங்க தீர்க்கதரிசிகள் வழியா அந்த தேசத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமான வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் we are seeing in action. அப்படி ஒரு ரியாலிட்டி. அப்படி இங்க இருக்கிற வார்த்தைகள் பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக, 2000 வருஷங்களுக்கு முன்பாக, அதுக்கும் முன்பாக எழுதப்பட்ட வசனங்கள்லாம் அப்படியே இந்த வேதத்திலிருந்து அப்படி குதிச்சு அப்படி நெஜத்துல வந்த மாதிரி உங்களுடைய என்னுடைய இந்த காலகட்டங்களில் இந்த 2024ல நடந்துட்டு இருக்கு. பலருக்கு அது தெரியறதில்ல. நான் ஏன் இஸ்ரேல் தேசத்தை கவனிக்கணும் அப்படின்னா, யூ ஹாவ் டு கீப் அன் ஐ ஆன் த மிடில் ஈஸ்ட். இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ரொம்ப முக்கியம். அந்த நிகழ்ச்சிகளை வச்சுதான் அவருடைய வருகை என்ன, இந்த உலகத்தின் முடிவு என்ன, அந்த தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசமாய் மாறப்போகிறது, அந்த ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபினுடைய சந்ததியிலிருந்து வந்த அந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஆபிரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப், அந்த சந்ததியார் எப்படிப்பட்ட ஜனம் அப்படிங்கிறத இந்த வேதம் ரொம்ப அழகா எடுத்து காட்டுது. அப்போ அதை பார்க்கணும். பார்த்தாதான் சபைக்கு சில அறிகுறிகளை கர்த்தர், சில ஆயத்த செய்திகளை
தேவன் வைத்திருக்கிறார். அதனால அங்க பார்க்க தவறவே கூடாது. அப்ப இங்க கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றி இருக்கிறார். So we have to be very alert, we have to be very vigilant. நான் எப்படி சொல்றது, என்னைக்கு வேணாலும் அவருடைய வருகை இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நடக்கிற நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கும்பொழுது கணிக்க முடிகிறது. நாளுக்கு நாள், ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு நிகழ்வு. இன்னைக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்ச்சியை, நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எதுவும் புதுசா ஒன்றும் கிடையாது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 1:9. இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும், சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. அப்போ நம்ம இங்க பார்க்க போறோம், முன்னாடி நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்குதுங்கிறத எழுதி இருக்கிறாரு. அப்படி ஒரு சம்பவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். இந்த காலத்தையும் இப்படிப்பட்ட டைம், த டைம் அந்த சீசன், அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இது எப்படிப்பட்ட காலம், அந்த காலத்தை கொஞ்சம் கவனிக்கணும். சரி, இந்த காலத்தை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? வேதம் முழுவதும் யாரை பத்தி எழுதி இருக்குது? யூதர்களை பத்தி. கர்த்தர் இந்தியாவை பத்தியோ சைனாவை பத்தியோ இப்ப சொல்லல. இது இந்த நாடுகள்லாம் எப்போ உள்ளுக்குள்ள வரும் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல நம்ம இணைஞ்சிருந்தோம்னா நம்மளை குறிச்ச காரியங்களும் இதுல இடம்பெற்றிருக்கும். இஸ்ரேல் தேசத்திற்கு சம்பந்தப்பட்ட நாடுகள், அது யுத்தங்களா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கூட கை கோக்குறவங்களா இருக்கலாம், அப்படிப்பட்ட தேசங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அறிவித்திருக்கிறார். அதுல முக்கியமா இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக வரக்கூடிய நாடுகளை குறித்து ரொம்ப துல்லியமாகவே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லட்டும், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்திற்கு நேராக ரொம்ப வேகமா, அதிவேகமாய் நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தயவு செய்து நம்ம ஆயத்தமா இருக்கணும். இசக்கார் புத்திரரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 நாளாகமம் 12:32 வசனம். 1 நாளாகமம் 12:32. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த 200 கவுன்சிலர்ஸ் அன்னைக்கு இருந்தாங்களாம். அப்போ 200 வைஸ் கவுன்சிலர்ஸ். நம்ம எந்த டைம்ல இருக்கிறோம், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய, காலா காலத்திற்கு யோசனை கொடுக்கக்கூடிய 200 இசக்கார் புத்திரர் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை கையில சுமக்கிற நமக்கு பல சமயங்கள்ல இந்த தீர்க்க தரிசனம் துரிதப்படுத்துகிற பல காரியங்கள்ல அசட்டையா இருக்கிறோம். அதை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது. ஆனா எவ்வளோ ரொம்ப ஒரு கிளைமேக்ஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறோங்கிறது நமக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக புரிகிறது. அதனால we should always have the understanding of the time and the season. அதை கால்குலேட் பண்றதுக்காக கர்த்தர் கொடுத்தது தான் இந்த இஸ்ரேல் தேசம். இப்போ இட் இஸ் a wake up call. எல்லாருமே எழும்பணும். டைம் இஸ் வெரி ஷார்ட். நம்ம கிட்ட இனி டைம் கிடையாது. இனி காலம் செல்லாது. இனி சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இந்த சமயத்திலையும் நம்ம எழும்பல அப்படின்னா ஒரு நாள் நம்ம ஆண்டவரை சந்திக்கிற அந்த நாள் நமக்கு மிசரபிளா போயிடும். ஒரு டிசப்பாயிண்டிங் டேவா இருந்துடக்கூடாது. ஆயத்தப்படுகிற நாட்களா இந்த நாட்களை பயன்படுத்திக்கலாம். அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஒரு சில காலங்கள் தான். அது காலங்களா வருஷங்களா மாதங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா சீக்கிரத்துல சில சம்பவங்கள் வேகமாய் நடக்கத்தான் செய்யும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல் தேசத்தை பார்க்கும் பொழுது உலகம் முழுவதும் எதிர்ப்பு. இந்த செய்திகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நேற்று நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு, இதுவரைக்கும் யுத்தங்கள்ல வரலாறுலே பார்க்காத ஒரு சம்பவத்தை இஸ்ரேலுடைய த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி மொசாட் நடத்தி இருக்கிறது. ஸோ அதற்கு பார்க்கறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேஷன் என்னன்னா, கர்த்தர் இந்த இஸ்ரவேலர்களுக்கு யூபிலி வருஷம் அப்படிங்கிறத கர்த்தர் தான் செட் பண்ணார். அதாவது தட் இஸ் 50th இயர், 50வது வருஷம். அதை ஆண்டவர் தான் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தார். அந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு விடுதலையின் வருஷம், த ரிஸ்டோரேஷன் பீரியட். 1917வது வருஷம் இந்த யூதர்களுக்கு ஒரு தனி நாடு கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் கையெழுத்து இடப்பட்ட பத்திரம்
1917 அதுதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன். அதிலிருந்து 50 ஆண்டு காலங்கள் 1967க்கு வரும்போது இந்த இஸ்ரவேலர்களுக்கு இந்த எருசலேமோ சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோலான் ஹைட்ஸ் அந்த பகுதிகள்லாம் கைப்பற்றி நிலப்பகுதி விரிவடைந்தது. அதிலிருந்து அடுத்த 50வது வருஷம் 2017 அந்த வருஷத்துல எருசலேம் தலைநகரமாக அறிவிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு 50 வருஷத்திலையும் கர்த்தர் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை கர்த்தர் செய்கிறார். அது மட்டுமல்ல, இந்த தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி போராடுவது இந்த பிசாசினுடைய கிரியை. there is a spiritual attack for the nation. ஏன்னா கர்த்தருடைய அந்த பிளானை குலைப்பதற்கு தடுப்பதற்கு எழும்பி போராடுகிற ஒருவன் யார் அப்படின்னா இந்த பிசாஸ் தான். இப்போ அதிகமான அந்த சாட்டனிக் ஃபோர்ஸஸை நம்மளால பார்க்க முடியுது. இந்த தேசம் இருக்கவே கூடாது, அழிஞ்சுதான் போகணும் அப்படிங்கிற அளவுக்கு துரிதமா எத்தனையோ பேர் எழும்புறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அதே இது 1973 ஒரு பெரிய ஒரு வார், யோம் கிப்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார் நடந்தது. அதிலிருந்து 50வது வருஷம் தான் 2023 அக்டோபர் 7 அட்டாக். கரெக்டா 50வது வருஷம் கர்த்தர் ஒரு யூபிலி ஆண்டை செட் பண்ணா, பிசாசும் ஒரு யூபிலி வருஷத்தை அவனும் ஒரு கேலண்டர் வச்சு இந்த தேசத்தை அழிப்பதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளோ முயற்சிகளையும் அவன் செய்கிறான். அது என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அவங்களுடைய பரிசுத்த ஓய்வு நாள். இட் இஸ் அ ஹோலிடே, சாபத். அப்போ அந்த மாதிரி ஒரு நாட்கள் சாட்டர்டே பாருங்க. இந்த 2 வாரம் அதே போலதான் நடந்தது. இஸ்ரவேலர்கள் அவங்க அமைதியா இருக்கிற அந்த நாட்கள்ல தான் தாக்குதல் நடந்தது. ஸோ எந்த அளவுக்கு போராட்டம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது 1808 அந்த வருஷத்துல நெப்போலியன் போனபார்ட், பிரெஞ்சு ஒரு பெரிய ஒரு மகா சக்கரவர்த்தி, ஒரு தலைவர் இல்லையா. அப்போ நெப்போலியன் இருந்த அந்த காலகட்டங்கள்ல பார்க்கும் பொழுது ஒரு சில திருத்தங்களை கொண்டு வரார் சட்டங்கள். அப்போ அந்த சட்டத்துல கொண்டு வரும் பொழுது இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா போலாம். அதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீப்ரூ ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, எபிரேய மொழிகள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்குள்ள செதறி போயிட்டாங்க. இந்தியாவிலையும் இருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் அவங்க விட்டுட்டு போன எத்தனையோ அடையாளங்கள், அந்த ஜெப ஆலயங்கள் இருக்குது, அவங்களுடைய கல்லறைகள் இருக்குது, அவங்க விட்டுட்டு போன சில பொருட்களும் உண்டு. அதே போல பிரான்ஸ்லயும் இருந்தாங்க. அப்போ பிரான்ஸ் கவர்மெண்ட்டை ஆட்சி செய்த நெப்போலியன் ஒரு லா கொண்டு வரார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலகட்டத்திலயும் அவங்க தனித்து தான் இருந்தாங்க, மக்களோட இணையாம. எங்க போனாலும் இந்த யூதர்களை யாரும் சேர்த்திக்க மாட்டாங்க. இந்த யூதர்கள்னால தான் நிறைய பிரச்சனைகள் வருது, வாதைகள் வருது, குழப்பங்கள் வருது. இவங்க தான் நம்ம நாட்டை பிடிச்சுக்கிறாங்க அப்படின்லாம் இவங்க மேல ஏராளமான குற்றச்சாட்டுகள் உண்டு. அப்படி இருந்த ஒரு சமயத்துல நெப்போலியன் என்ன செய்யறாருன்னா 8 ஆர்டிகல்ஸ், அதாவது this day in Jewish history Napoleon issues decrees to Frenchify the Jews. அதாவது பிரான்ஸ்காரங்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாதபடி எல்லாத்தையும் மர்ஜ் பண்ண பாக்குறாரு. ஒரு முக்கியமான அடையாளம் இவங்க கிட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் முழுவதும் யூதர்கள் தங்களுக்கு பேர் வைக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த பேரை சொல்லும் பொழுதும் இன்னாருடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த பட்டணத்திலிருந்து வந்தவர். அப்படி இல்லாம அந்த ரெஃபரன்ஸையே நீங்க பார்க்கவே முடியாது. பைபிள் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் தான் இருக்கும். ஜீசஸ் ஆஃப் நசரேத், நசரேன் ஆகிய இயேசு, அதுல அந்த டவுன் பேரு அட்டாச் ஆயிருக்கும். இன்னாருடைய அல்பேயுன் குமாரன் ஆகிய, அப்படி அந்த பேரு தாவீதின் குமாரன் ஆகிய, ஈசாவின் குமாரன் ஆகிய, இப்படி குமாரன் அப்பாவுடைய பேரு, ஒரு ஃபர்ஸ்ட் நேம் ஒரு சர் நேம், இது அவங்களுடைய பேர்ல எப்பவுமே இருக்கும். அப்படி இல்லாம பேர் வைக்க மாட்டாங்க. அதுவும் பேர் எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபேன்சியா கூகுள்ல இருந்தெல்லாம் சர்ச் பண்ணி எடுக்கிறது கிடையாது. ரொம்ப பிப்ளிக்கலா அவங்க பழைய ஏற்பாடு தோராவில இருந்து தான் பேர் எடுத்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு வைப்பாங்க. அர்த்தமுள்ள பேர்களை தான் வைப்பாங்க. அதை என்ன செய்தார் இந்த நெப்போலியன், இன்னையிலிருந்து 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த டிகிரி நீங்க ரிசீவ் பண்றதுல இருந்து இனி வரக்கூடிய எந்த யூதர்களும் இந்த பேர் வைக்கவே கூடாது. உங்க பேருக்கு முன்னாடி உங்களோட சர்நேமை நாங்க ஆட் பண்றோம், எங்க டவுன் பேரை நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய டவுன் பேரையும் அவங்களுக்குள்ள அட்டாச் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றேன்னா,
அந்த நாட்களே யூதர்களுடைய ஐடென்டிட்டியை குலைக்கிறதுக்கு, மக்களோட மக்களா வந்து அவங்களை இணைச்சுக்கிறதுக்கு, so that they will be totally lost in the crowd. அவங்க அடையாளமே இல்லாம மாறுறதுக்கு. ஏன்னா இந்த இன பிரச்சனை வருது, பல மத பிரச்சனை வருது, எபிரேயர்கள்ங்கிற தாக்குதல் வருது. பட் இருந்தாலும் இதுலயும் நெப்போலியன் தன்னுடைய சுய லாபத்திற்காக சில திட்டங்களை தீட்டினான். அதுலயும் தப்பிச்சுதான் இன்னைக்கு இந்த ஜனங்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான லாவாவே கொண்டு வந்துட்டாங்க. பேர் இப்படி வைக்க கூடாது அப்படிங்கிறதுல. You cannot choose any biblical names. You cannot choose any names from the Old Testament. அப்படி யாராவது மீறி இருந்தா இந்த பிரான்ஸ் நாட்டு இந்த எல்லையிலிருந்து, இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள், உங்களுக்கு குடியுரிமை கிடையாது அப்படிங்கிற பேருக்காகவே யூதர்கள் மேல கடுமையான சட்டம் நெப்போலியன் காலத்துல பாய்ந்து வந்தது. நான் ஆன்டி செமிட்டிசம் பத்தி ஆரம்பிச்சு அது நம்ம ஒரு கண்டினியூஸா பார்க்கவே முடியல. ஏன்னா அடுத்த நிகழ்ச்சிகள் வர்றதுனால. ஏன் சொல்றேன், இவங்க காலங்களாக பல எதிர்ப்புகளை தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க சந்திச்சுக்கிட்டே தான் வர்றாங்க. நீங்க போய் படிச்சு பார்க்கலாம், அன்னைக்கு வெளிவந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் இவங்களுக்கு மேல வந்து. அடுத்தது சரி, இப்போ இருக்கக்கூடிய இந்த தேசத்துக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பேரண்ட் கண்ட்ரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஆனா இந்த அமெரிக்கா தேசத்துல இப்ப சீக்கிரத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த எலெக்ஷன்ல யார் செலக்ட் ஆக போறாங்க ரொம்ப முக்கியம். இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸும் அப்படி கூர்ந்து கவனிக்கிறாங்க. இந்த யுத்தம் ஓயுமா இல்ல தொடருமா, இது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருமாங்கிறதெல்லாம் இப்ப வரக்கூடிய இந்த எலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண போகுது. அதுல சமீபத்துல ஒரு டிபேட் நடந்தது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த டிபேட்ல இஸ்ரேல் நாட்டை குறிச்சும் பேசிக்கிட்டாங்க. மிஸ்டர் ட்ரம்ப் அவங்களும் சரி, அவங்க கமலா ஹாரிஸ் அவங்களும் சரி அந்த டிபேட்ல பேசிக்கிறாங்க. அதுல அவங்க பேசிக்கொண்ட ஒரு சில வார்த்தைகளை, இஸ்ரேலை பத்தி பேசின அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்க கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த வீடியோவை நம்ம இப்ப பிளே பண்ணலாம். ட்ரம்ப் அவங்க கமலா ஹாரிஸ் பத்தி சொல்றதை கேளுங்க. I know Putin very well. He would have never, and there was no threat of it either, by the way, for 4 years, have gone into Ukraine and killed millions of people when you add it up. Far worse than people understand what's going on over there. But when she mentions about Israel, all of a sudden, she hates Israel. She wouldn't even meet She hates Israel. Netanyahu when he went to Congress to make a very important speech. She refused to be there because she was at a sorority party of hers. She wanted to go to the sorority party. She hates Israel. If she's president, I believe that Israel will not exist within 2 years from now. And I've been pretty good at predictions, and I hope I'm wrong about that one. She hates Israel. At the same time, in her own way, she hates the Arab population because the whole... இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? ட்ரம்ப் சொல்றது she hates Israel. If she is elected as president, அவங்க பிரசிடென்ட்டா வந்தாங்கன்னா இஸ்ரேல்னு ஒரு நாடு அடுத்த 2 வருஷத்துல இருக்கவே இருக்காது. Israel will not exist in the next 2 years. This is my prediction. This is a very big open challenge. இஸ்ரேல் தேசம் சர்வைவ் ஆகுமா? அது 100% நிற்கும். நம்ம போன வாரம் நம்ம ஒரு வசனம் முக்கியமா பார்த்தோம். ஆண்டவர் குறிச்சிருக்கிற சில நியமங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அவர் குறிச்சிருக்க இந்த நியமங்கள் அழிஞ்சா மட்டும்தான் இஸ்ரேல்னு ஒரு தேசம் அழிய வாய்ப்பு. இல்லைன்னா எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சு உயிரோட நிற்கும் இஸ்ரேல். இன்னைக்கு இஸ் தேர் a God? கடவுள் உயிரோட இருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் என்ன தெரியுமா? யூதர்கள் தான், இஸ்ரேல் தான் ப்ரூஃப், ஸ்ட்ராங் ப்ரூஃப். பாருங்க, அப்போதான் நினைச்சேன் 2 இயர்ஸ்ல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, இன்னையிலிருந்து நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ஃபார் த நெக்ஸ்ட் 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சை நம்ம பார்ப்போம். இஸ்ரேல் வில் டெஃபினெட்லி சர்வைவ். இப்போ அடுத்ததா இப்ப சமீபத்துல நேற்று நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு உண்டாகுது பாருங்க. இப்போ கமலா ஹாரிஸ் ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆயுதங்கள், அந்த ஷிப்மெண்ட்டை 2000 பவுண்ட்ஸ் பாம் அந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கறத, அந்த சப்போர்ட்டை நம்ம நிறுத்தலாம். ஐ ஸ்ட்ராங்லி சப்போர்ட், ஐ ஃபுல்லி சப்போர்ட் டு ஸ்டாப் த ஷிப்மெண்ட்.
இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தான் உதவி செய்து ஆயுதங்களை அனுப்புது, கப்பல் படையை அனுப்புது, ட்ரோன்ஸ் அனுப்புது, பாலிஸ்டிக் மிசைல்ஸை கொடுத்து உதவி செய்து. ஈரான் அட்டாக் பண்ணும்போது அமெரிக்காவும் உதவி செஞ்சது. அந்த வான்வெளி தாக்குதல்ல அவங்களும் பங்கேற்று அந்த அந்த எத்தனையோ அந்த மிசைல்ஸ் எல்லாத்தையும் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு தகர்த்தாங்க, உதவி செய்யறாங்க. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல உதவியா இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சப்போர்ட் குறையலாம். இந்த ஸ்பீச்சில இருந்தே நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா, இஸ்ரேல் கடைசி நாட்கள்ல ஆதரவற்று நிற்கும் அப்படிங்கிறது எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதி கொடுத்த தீர்க்க தரிசனம். அது நிறைவேறித்தான் ஆகும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இஸ்ரேல் will stand alone without its allies because its allies will become very weak. அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாத அளவுக்கு வீக்கா நிற்கும். தப்பி பிழைப்போமாங்கிற சூழ்நிலை நிச்சயமா வரும். இப்போ நார்தன் பார்டர்ல ஒரு பெரிய அங்க சவாலா இருக்கிறது ஹெஸ்போலாவுடைய தீவிரவாத தாக்குதல் தான். தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டே இருக்கிறாங்க. அந்த கலிலேயாவுல மேற்கு அந்த மேல இருக்கிற பகுதிகளில் தாக்குதல் நடத்துறதுனால அந்த நார்தன் கலிலேயால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குடிபெயர்ந்து வேற பக்கம் போயிட்டாங்க. இப்போ அந்த இடத்துல ஃபுல்லா வெக்கேட் பண்ணி இந்த தாக்குதல் தீவிரம் அடைஞ்சிட்டு இருக்கு. தினம் தாக்குதல் நடக்குது. இந்த ஹெஸ்போலா ஒரு பெரிய வார், ஒரு ஓப்பன் அவுட் வாருக்கு ரெடி ஆகுறாங்கிற இன்ஃபர்மேஷன் இஸ்ரேலுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. எப்ப வேணாலும் அவங்க தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு கேள்வி, அவங்க தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி நாம தாக்குதல் நடத்தணுமா, இல்லைன்னா ஆல் அவுட் வார்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த சண்டையில அந்த யுத்தத்துல பங்கேற்கணுமா அப்படின்னு இந்த கேள்வியும் இந்த டிசிஷன் மேக்கிங்கும் பல நாட்களா போயிட்டு இருக்கும்போது நேற்றைக்கு டியூஸ்டே சரியா 3:30 மணிக்கு ஒரு செய்தி வெளிவருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹெஸ்போலா உடைய இருக்கக்கூடிய அந்த லெபனான் பகுதிகளில் பல இடங்கள்ல அவங்க யூஸ் பண்ண அந்த பேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன அந்த கம்யூனிகேஷன் டிவைஸ், தொலை தொடர்புக்காக உபயோகப்படுத்தக்கூடிய சின்ன கருவி வெடிச்சு அநேகர் ஒரே நேரத்துல காயமடைஞ்சிட்டாங்க, சிலர் மரித்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வந்தது. இந்த ஹெஸ்போலாவை பத்தி நமக்கு சொல்லணும்னா, இது ஈரானுடைய ப்ராக்சி. ஈரான் ஆயுதங்கள் கொடுக்குது, பணத்தை கொடுக்குது, ட்ரைனிங் கொடுக்குது. இதெல்லாம் எதுக்கு பண்ணுது அப்படின்னா இஸ்ரேலை அழிப்பதற்காக. அப்படி அந்த அளவுக்கு வெறி கொண்டவங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குட்டி வீடியோ பாருங்க. இந்த ஹமாஸ் இருக்கக்கூடிய காசா பகுதிகளில் ஐடிஎஃப் வந்தபோது ஒரு சின்ன ஸ்டோரி புக் அவங்களுக்கு ஒன்று கிடைச்சது. அந்த ஸ்டோரி புக் நம்மெல்லாம் எப்படி இருப்போம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா, இது இல்ல அந்த குழந்தைங்களோட அந்த வீடியோ பாருங்க. அப்போ அந்த இடத்துல இதுக்கு found in Gaza. Would you like that? இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. It's called The Living Martyr. Once upon a time, in a land far, far away, was born a beautiful little boy called Maher. Maher's family moved to the West Bank, and he was an outstanding student. Maher learned that the Jews were a threat to Jerusalem, so in his free time, he learned to throw rocks. Maher went to prison. Maher got married and had 2 beautiful little children. One day, Maher's wife received a phone call. Maher had run over some Jews with a car and them and killed one of them. Maher's wife visited him in hospital and called him a hero. Maher's friends called him a brave hero. He went back to prison again and lived unhappily ever after. What do you think of that story? பாருங்க, அந்த ஊர்ல காசா பகுதிகள் எப்படி கதை சொல்லி தராங்க பாருங்க. இந்த குழந்தைங்களுக்கு ப்ரீ ஸ்கூல்ல எப்படி ட்ரைனிங் கொடுக்கறாங்க பாருங்க. யூதர்களை எப்படி பிணை கைதிகளா நீங்க பிடிக்கணும், எப்படி நீங்க கொலை செய்யணும், ஆயுதங்கள் பிடிக்க வேண்டிய வயசாங்க அந்த பிஞ்சு கைகளை இப்ப இருந்து அந்த ஒரு விரோதத்தை அதை விதையா விதைக்கிறாங்க. கதை பாருங்க, ஒரு யூதனை கொலை செய்தானா, அதனால மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய கணவனை ஹீரோன்னு கூப்பிட்டாலாம். அதற்கப்புறம் அவன் ஜெயிலுக்கு போனானா. இப்போ எதுக்கு அப்படின்னா, யூதர்கள் நமக்கு என்னைக்குமே ஒரு பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறத ஹமாஸா இருக்கட்டும், ஹெஸ்போலாவா இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய அரப் நேஷன்ஸா இருக்கட்டும், தங்களுடைய குழந்தைங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டோரி புக்ல கூட இதைத்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்புக்கு நடுவுல தாங்க இந்த குட்டி நாடு சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படிங்கும் பொழுது, இந்த ஹெஸ்போலா ஏற்கனவே பல தாக்குதல் நடத்தி இருக்குது. நேற்று நடந்தது இதுவரைக்கும் வரலாறுலே நடக்காத ஒரு சம்பவமா.
அதாவது இந்த வேர்ல்டு வார்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹெஸ்போலாங்கிறது தீவிரவாத இயக்கம். அதுல ஏராளமான நபர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க தே கால் தெம்செல்ஸ் அந்த சோல்ஜர்ஸ், வாரியர்ஸ் அப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இவங்களோட ஒரே நோக்கமே என்னன்னா, இஸ்ரேல் தேசத்தை அந்த லேண்டை பிடிக்கிறத தான், யூதர்களை அழிக்கிறது தான். இதுதான் அவங்களுடைய டார்கெட். டெத் ஃபார் இஸ்ரேல், இதை தான் அவங்க ஸ்லோகன், அதை தான் பாட்டாவே பாடுவாங்க. அப்படி இருக்கிற அந்த சமயத்துல அந்த ஹெஸ்போலாக்கு தலைவராக இருக்கக்கூடிய நசருல்லா சொல்றாரு, இஸ்ரேல் நாட்டில் டெக்னாலஜி நல்லா எக்யூப்டா வச்சிருக்கிறாங்க. அதனால நம்ம தொலை தொடர்புக்கு ஒருத்தர் நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு இனிமேல் நம்ம செல்போன் பயன்படுத்த வேண்டாம். அவங்க ஈஸியா என்ன செய்வாங்க, அது நம்மளுடைய தகவல்களை அவங்க அந்த அட்டாக் பண்ணி எடுத்துருவாங்க. தட் வுட் பி அ சைபர் கிரைம். அப்போ ஒரு சைபர் அட்டாக் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களா, இவங்க எல்லாருமே பல மாதங்களுக்கு முன்பாகவே செல்போன் யூஸ் பண்றதை நிறுத்திட்டு எல்லாருமே அந்த நாட்கள பழைய மாடல் பேஜர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பேஜர்னு ஒரு சின்ன கருவி. அந்த கருவியில மெசேஜ் தான் ரிசீவ் ஆகும். நீங்க இந்த மெசேஜை ஒன்றும் மற்றதுல கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு லீடர் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு அப்படின்னு சொன்னா ஒரு சவுண்ட், ஒரு பீப் பீப்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்ட் வந்தோடனே உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த குறுஞ்செய்தியை நீங்க என்ன செய்யலாம், அந்த பேஜர்ல நீங்க வாசிக்கலாம். ஸோ இந்த பேஜரை யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஹெஸ்போலா ஆபரேட்டிவ்ஸ், இந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாத்து கையிலயும் என்ன இருக்கு அப்படின்னா இந்த பேஜர் இருக்குது. இந்த பேஜர் நேற்றுக்கு 3:30 மணி அளவுல ஒரே நேரத்துல என்ன சொல்றது, ஒரு கண்ணு மூடி திறக்கிற நேரத்துல அத்தனை பேஜரும் வெடிச்சிருக்குது. இது வெடிச்சதுல கையில வச்சிருந்தவங்களுக்கு விரலெல்லாம் துண்டிச்சு போயிருச்சு. கிட்டத்தட்ட 4000 பேர் இன்ஜூர்ட், 4000 பேர் ஹெவிலி வூண்டட். இதுல 500க்கும் மேற்பட்டவர்கள் பார்வை இழந்திருக்கிறாங்க. ஒரு நொடியில 500+ கண்ணு போயிருச்சு, சிலருக்கு காலு போயிருச்சு. அது அதிகமா ஆண்கள் வந்து அவங்களுடைய பெல்ட்ல கட்டி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த பெல்ட்ல அங்க வெடிச்சு உள்ள குடல் வரைக்கும் இறங்கி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கோவிட் டைம்ல ஞாபகம் இருக்கா, அப்படியே ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குமிஞ்சுக்கிட்டு இருக்குமே அந்த மாதிரி லெபனான்ல ஒரே நேரத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இந்த பேஜர் வெடிச்சதுல அத்தனை பேர்த்தையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அகாமடேட் பண்ணவும் முடியல. அவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டல் நோக்கி ரஷ் பண்ணி இருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்பதான் விசாரிக்கும் போது தெரியுது, இந்த ஹெஸ்போலா தீவிரவாதிகள் வச்சிருந்த அந்த பழைய பேஜரை அவங்க கொடுத்துட்டு புதிய பேஜர், இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ அப்டேட்டட் பேஜர், சரியா, அந்த பேஜர் அந்த கருவியை வாங்குறதுக்கு அவங்க புக் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணி புதுசா வாங்கியிருக்கிறாங்க. பல மாசத்துக்கு முன்னாடி, அதாவது நேற்று நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி இது அதிகமா அப்டேட் ஆன பேஜர் யாருடைய கைகளில் இருந்தது அப்படின்னா, இந்த மூத்த ஹெஸ்போலா தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய கைகளில் தான் இருந்தது. இது பல இடங்கள்ல, அதாவது பெய்ரூட் முக்கியமான பகுதிகள், பெக்கா, நபாட்டியா, சதன் லெபனன், பின்ட், இப்படி பல பகுதிகளில் ஒரே சமயத்தில் நடந்திருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த அட்டாமிக் பாம்பை விட ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. பட் யார் செஞ்சாங்க, எப்படி இந்த பேஜர் ஒரே நேரத்தில் வெடிச்சது அப்படின்னா, இது மாதிரி கூட மனுஷனால யோசிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு மொசாடுடைய ஈடுபாடு, அதுல தலையீடு அதுல இருந்திருக்கு. அதாவது இது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவங்க கையில வச்சிருந்தாங்க இல்லையா இந்த கொஞ்சம் மாசங்களா அந்த பேஜர், இந்த பேஜரை யாருக்கு அவங்க ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா தைவானுக்கு தான் ஆர்டர் கொடுத்திருந்தாங்க. ஸோ தைவான்ல தான் ஆர்டர் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்ட 5000 பேஜஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அந்த 5000 பேஜஸ்ல இந்த 3000 பேஜஸ் வெடிச்சிருக்குது. அப்போ வெடிச்சதுல இந்த தைவானை கூப்பிட்டு கேட்கும் பொழுது பார்த்தா, தைவானை சேர்ந்த சிங் குவாங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்லிட்டாரு, இதை நாங்க தயாரிச்ச ப்ராடக்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னடா இது, நீங்க தயாரிக்கவே இல்லையா அப்படின்னு பார்த்தா, யூரோப்ல இருக்கக்கூடிய ஹங்கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம்,
அந்த நிறுவனத்துக்கும் தைவான்ல இருக்கக்கூடிய இந்த கம்பெனிக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, இந்த தைவானுக்குரிய அந்த கம்பெனியுடைய பேரை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் கோல்டு அப்பல்லோ, அந்த கம்பெனியுடைய பேரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ல என்ன இருக்குது, மேட் இன் தைவான் அப்படின்னு இருக்குது. ஆனா இதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, இவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலயே மொசாட் உள்ள நுழைஞ்சிருக்குது. ஸ்பை ஏஜென்சி உள்ள நுழைஞ்சு இது ப்ரொடக்ஷன் லெவல்ல எடுத்தாங்களா, இல்லைன்னா அந்த பொருள் தயாரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை ஹைஜாக் பண்ணி எடுத்தாங்களா, அது நமக்கு எதுவுமே தெரியல. ஆனா இந்த அத்தனை இந்த பேஜரும் இந்த மொசாடுடைய கைகளுக்கு போயிருக்கு. அப்போ ப்ரொடக்ஷன் லெவல்லே ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு பேஜர், அந்த குட்டி கருவிங்க, ஒண்ணுமே இல்லை, ஒரு செய்தியை அனுப்பக்கூடிய ஒரு சின்ன கருவி. இந்த கருவிக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது, வெடி மருந்தை உள்ள வச்சிருக்கிறாங்க. 28 to 56 கிராம் எடையுள்ள ஒரு சின்ன வெடி மருந்து. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, எந்த ஸ்கேனராலையும் எந்த டிடெக்டிவ் மெஷின்ஸாலையும் இதுக்குள்ள வெடி மருந்து இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியலையாம். இப்போ இதை எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, இதுக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு வேலை ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராம் மூலியமா ஒரு மெசேஜை அத்தனை பேர்த்துக்கும் அனுப்புறது. இப்போ நம்ம இங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம்னா, நமக்கு அதுல இருந்து ஒரு லீடரா நான் ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா, அந்த மெசேஜ் வந்து ஒரே சமயத்துல உங்க 10 பேர்த்துடைய பேஜருக்கும் வரும். அந்த ஒரு பீப்னு ஒரு சவுண்ட், அந்த சவுண்ட் வந்தோடனே யூ ஆல் வில் ரிசீவ். ஸோ யார் கையில எல்லாம் பேஜர் இருக்கு, எல்லா தீவிரவாதிகளுடைய கைகள்ல பேஜர் இருக்கு. ஆனா யார் தீவிரவாதின்னு யாருக்கும் தெரியாது. நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனா யார் தீவிரவாதின்னு தெரியாது. ஆனா அந்த பேஜர் யாரெல்லாம் கையில வச்சிருந்தாங்களோ அத்தனை இடத்துலயும் அது வெடிச்சு ஒரு மிகப்பெரிய சேதம், ஒரு மிகப்பெரிய ஷாக். அது ஹெஸ்போலாவா இருக்கலாம், ஈரானா இருக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு தாக்குதலை அவங்க நினைச்சே பார்க்க முடியல. டோட்டலா அவங்களுடைய கம்யூனிகேஷனை என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படி முடக்கிட்டாங்க. ஒரு சின்ன வீடியோ பாருங்க. ஒரு மார்க்கெட்ல ஒருவர் பொருள் வாங்க போறாரு. அது மாதிரி ஒரு 2 வீடியோ பார்க்கலாம், எப்படி வெடிச்சதுங்கிறத மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, அத தொப்பி போட்டிருக்கிறவர் தான் அந்த ஹெஸ்போலா சேர்ந்த தீவிரவாதி. இந்த கேஷ் கவுண்டர் பாருங்க, ஒரு எல்லோ டிஷர்ட் போட்டிருக்காரு. ஒரு மெசேஜ் வருது. இதுல என்ன ஆச்சுன்னா, அந்த நாடு முழுவதும் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் யார் தீவிரவாதிங்கிறத அடையாளம் காட்டி கொடுத்துட்டாங்க. இது இப்படி நடத்துனாங்க, எல்லாருக்குமே ஆச்சரியம்தான். இவ்வளோ ஞானம், இவ்வளோ புத்தி இருக்குமா ஒருத்தங்களுக்கு அப்படின்னா, அதோடைய ட்ரேஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. மாதக்கணக்கா ஹெஸ்போலா கையில தான் இந்த பேஜர் இருந்திருக்குது, ஆனா வெடிமருந்தோட தான் இருந்திருக்கு. ஸோ இது எப்படி இயக்குனாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அட் அ புஷ் ஆஃப் அ பட்டன், ஒரு பட்டனை தட்டின அந்த வேகத்துல ஒரு ஹெஸ்போலா தலைவர் போலவே ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு குறுஞ்செய்தி 3:30 மணி அளவுல அதை கையில வச்சிருந்த அத்தனை பேர்த்துக்கும் அந்த செய்தி வந்திருக்குது. அந்த கிட்ட இருந்த அத்தனை பேர்த்தையும் தாக்கி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபுல்லா ஆக்கியபைடு. இதுக்கு மேல பேஷன்ஸே எடுக்க முடியாத அளவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்க யாரையும் பெருசா டார்கெட் வச்சு கொல்லல. லெபனான்ங்கிற ஒரு தேசம் ஏற்கனவே ரொம்ப பண சரிவை சந்திச்சுக்கிட்டு இருக்குது. அங்க பயங்கர பேங்க்ரப்ட். லெபனான் தனி கவர்மெண்ட் இருக்கு, அதே இடத்துல ஹெஸ்போலாங்கிற தீவிரவாத இயக்கமும் இருக்கு. இவங்க பெரிய தொல்லையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு. யாரு? இந்த தீவிரவாதிகள். அந்த மாதிரி சமயத்துல யார் தீவிரவாதி, யார் தீவிரவாத இயக்கத்துல இருக்கிறாங்கன்னே தெரியாத சமயத்துல நேத்து இப்படி ஒரு தாக்குதல் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இப்ப லைஃப் லாங் அவங்க உயிரோட தான் இருக்க போறாங்க, ஆனா கண்ணு இல்லாம இருக்க போறாங்க. உயிரோடு இருக்க போறாங்க, ஆனா கை இல்லாம இருக்க போறாங்க. இடுப்புக்கு கீழே செயல் இழந்து இருக்க போறாங்க, கால் முடமாகி இருக்க போறாங்க. இந்த மாதிரி 400 பேர் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்க. 4000 பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, ரொம்ப கடுமையான அளவுக்கு காயப்படுத்தி இருக்கிறாங்க. 11 பேர்
11ங்கிறது இப்போ 12 பேரை இறந்துட்டாங்கங்கிற ஒரு செய்தி. அங்கே எத்தனை பேர் இறந்தாங்கங்கிறது நேற்றுக்கு தானே நடந்திருக்கு, அதனால வரக்கூடிய நாட்களில் தான் தெரியும். இதில் என்னன்னா ஒரே டைமில் அவங்களுடைய கம்யூனிகேஷன் அந்த சேனலையே இஸ்ரேல் இந்த அளவுக்கு தாக்கி அழிச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இனி எப்படி அவங்க ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? அங்க அதாவது மேல மட்டும் இந்த மாதிரி தாக்குதல் நடக்கல, அண்டர் கிரவுண்ட் டனல்ல இருந்த தீவிரவாதிகள் வச்சிருந்த அவங்களுடைய பேஜஸும் நேத்து வெடிச்சிருக்கு. இப்போ எவ்வளவு செலவு பாருங்க, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அவங்களுடைய மெடிக்கல் எய்ட், இனி அவங்களுடைய லைஃப் டைம், இது அத்தனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையா இஸ்ரேல் கொண்டு வந்து அவங்க மேல சுமத்திருச்சு. இறந்திருந்தா ஒன்றும் கிடையாது, ஆனா இப்போ உயிரோட இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய தாக்குதலை லெபனான்லயும் சீரியாவிலையும் நடத்தி இருக்கிறாங்க. இன்னும் சீரியாவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியல. பட் இனிமேல் அவங்க இந்த தீவிரவாத இயக்கத்துக்கு உபயோகமா இருப்பாங்களா? கண் இல்லாம எப்படி போய் சண்டைக்கு போவாங்க, கால் இல்லாம எப்படி போவாங்க, விரல் இல்லாம எப்படி போவாங்க, எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சாங்கிறது யாருக்குமே தெரியல. அப்போ இந்த பொருள் எந்த இடத்துல செய்தாங்களோ அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்லயே இவங்க அத்தனை பேஜருக்கும் உள்ள அந்த வெடி மருந்தை உள்ள எப்படி செலுத்தினாங்க, இது யாரு இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, எதையும் இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆய்வு செய்துகிட்டு இருக்கிறாங்க. பட் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. பல தேசங்கள் வந்து கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அல் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இட் இஸ் மர்டர் வித்தவுட் ரூல்ஸ். இஸ்ரேல் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு ஒரு சைபர் பிரீச், இந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டியவே வந்து தாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வரலாற்றிலேயே நடந்த முதல் சம்பவமா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை கேரி அவுட் பண்ணியிருக்கிறது. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த தீவிரவாதிகள் எல்லாரும் லைம் லைட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்களை போட்டோ பிடிக்கிறது என்ன, வீடியோ எடுக்கிறது என்ன, இவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், இப்போ என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் இஸ்ரேல் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. தீவிரவாதிகள் தங்களுடைய எனிமீஸை அவங்க 24/7 வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லா ரெக்கார்ட்ஸும் என்ன ஆயிரும்னா இப்போ அவங்க கைக்கு வந்துடும். அப்போ இனி அவங்களுடைய ஒளிஞ்சு மறைஞ்சு அவங்க இருக்க முடியாது. இனி அவங்களுடைய கம்யூனிகேஷனை டோட்டலாக இனிமேல் டேப் பண்ணி பிடிச்சிருவாங்க. இந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி மிலிட்ரி மீன்ஸ் ஆஃப் மிலிட்ரியில் இருக்கிற கம்யூனிகேஷனே இந்த அளவுக்கு தாக்கி இருக்கிறாங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. வரக்கூடிய நாட்கள் இது அடுத்த போருக்கு தான் தள்ளிட்டு போகும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. பாருங்க, ஒரு சின்ன கோடு மெசேஜ் அனுப்பி இருக்கிறாங்க. அந்த மெசேஜ் ரிசீவ் ஆன உடனே அது ஒரு சிக்னலா பாஸ் ஆயிருக்கு. அந்த சிக்னல் ரிசீவ் ஆன உடனே அந்த இடத்துல பிளாஸ்ட் ஆயிருக்கு. எவ்வளோ ஒரு சாமர்த்தியமான செயல் இல்லை? ஸோ இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு யூரோப் சம்மந்தப்பட்டிருக்கு. இதில் என்னன்னா ஈரான் நாட்டில இருந்து ஒரு அம்பாசிடர் வந்திருக்கிறாரு. ஈரான்ஸ் அம்பாசிடர் டு லெபனன் மோஜ்தாபா அமானி. ஃபர்ஸ்ட் அவர் லேசாதான் காயப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில வந்திருக்கிற செய்தி என்னன்னா அவருடைய பார்வை போயிருச்சு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. அப்போ ஈரான்ல இருந்து வந்தவருக்கு எதுக்கு இந்த ஹெஸ்போலா தீவிரவாதிகள் வைத்திருக்கிற பேஜர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஈரான் ஹெஸ்போலா தீவிரவாத இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. எல்லா பொருள் உதவிகளும் பண உதவிகளையும் அது கொடுத்து அது நடத்துதுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏராளமான நியூஸ் பேப்பர்ஸ் அவங்களும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அல் ஜரீதாங் சொல்லக்கூடிய குவைத் நியூஸ் பேப்பர்ல வெளிவந்த செய்தி என்னன்னா, நஸ்ரல்லா அந்த தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவருடைய பாடி கார்ட்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். ஒரு பீப் அலர்ட் இவ்வளவுதான் எங்களுக்கு சவுண்ட் வந்தது. ஆனா டோட்டலாவே கம்ப்ளீட்டா எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருந்தாங்க, சிவிலியன்ஸ்க்கு ஒன்றும் ஆகல. அதே மாதிரி புதுசா வச்சிருந்தவங்களோட தான் வெடிச்சிருக்குது. இந்த பழச வச்சிருந்தவங்க யார் அப்படின்னா சும்மா அப்பதான் புதுசா வந்திருப்பாங்கல்ல அந்த இயக்கத்துக்குள்ள, அவங்க கிட்ட தான் இந்த பழைய பேஜர் இருந்தது. புது பேஜர்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா சீனியர் அபிஷியல்ஸ் கிட்ட தான் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி. இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹாட் அண்ட் கரண்ட் நியூஸ் ஃப்ரம் இஸ்ரேல். ஸோ இஸ்ரேல் இப்படி ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறதுனால இனி கட்டாயமா சும்மா விட போறது இல்லை லெபனான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இவங்க வேகம் எடுத்து வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை லெபனானோடைய எக்கானமி ரொம்ப வீக்கா இருக்கு. ரெண்டாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் என்ன, ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்னன்னா எசேக்கியேல் 38. அந்த 38ல சீரியா பேரோ லெபனான் பேரோ இல்லை.
அப்படின்னா எசேக்கியல் 38 அந்த 38வது அதிகாரத்துக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே வீக்காய் எலிமினேட் ஆயிருவாங்க. கொஞ்சம் அந்த சமயத்துல எசேக்கியல் 38 இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது இஸ்ரேல் ஒரு சமாதானத்துக்குள்ள கடந்து போயிரும், சமாதானமா அது இருக்கும். அந்த சமயத்துல தான் ஈரான் இனிமேல் தன்னுடைய ப்ராக்சி இவங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி பெரிய இடத்துல போய் உதவியை வாங்கிட்டு வரும். அதுதான் ரஷ்யா, டர்க்கி இவங்கெல்லாம் உள்ள வரப்போறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப சுத்தி இருக்கிற இந்த குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. இப்ப இந்த ட்ரம்ப் அவங்களுடைய ஸ்பீச்ல நம்ம கேட்டோம் பார்த்தீங்களா, 2 இயர்ஸ்ல இஸ்ரேல் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த பைபிளே இல்லை. ஆனால் இன்னையிலேருந்து 2 வருஷம் கழிச்சு பாருங்க, இஸ்ரேல் தாக்கு பிடிக்கும், இஸ்ரேல் நிலைச்சு நிற்கும், சமாதானத்துக்குள்ள வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் எசேக்கியல் 38வது யுத்தத்துக்கு அவங்க போவாங்க. ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த சிக்னல் கொடுத்து யுத்தத்துக்கு போறது, சிக்னல் அனுப்பி ஒரு எனிமியை ஜெயிக்கிறது இவங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இது ஏற்கனவே தாவீதுடைய காலத்திலையும் இது நடந்திருக்கு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23வது வசனமும் 1 நாளாகமும் 14வது அதிகாரத்தையும் நீங்க பொறுமையா வீட்டுல வாசித்து பாருங்க. இப்ப நம்ம 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். பாருங்க, போதும். இந்த இடத்துல பெலிஸ்தியர் ஏற்கனவே தாவீது யுத்தத்துல ஜெயிச்சிட்டாரு. பெலிஸ்தியர் திரும்ப 2வது முறை யுத்தத்துக்கு வர்றாங்க, பள்ளத்தாக்குல இறங்குறாங்க. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கல. இப்ப அவங்க யுத்தத்துக்கு வருவாங்களா, இல்ல நம்ம ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு என்ன அர்த்தம், முன்கூட்டியே முன்னெச்சரிக்கை என்ன செய்யறது, அந்த யுத்தத்துல நம்ம பங்கேற்கிறது, அப்படி போகணுமா அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில கர்த்தர் இடத்துல தாவீது விசாரிக்கிறார். நான் இந்த யுத்தத்துக்கு போகட்டா அப்படின்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ நேரா போகாத, யூ வெயிட். ஆண்டவர் அந்த வழியும் காண்பிக்கிறாரு. காண்பிச்சுட்டு சொல்றாரு, முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து. ஸோ நீ எதை கவனிக்கணும்னா, முசுக்கொட்டை ட்ரீ, இந்த மல்பரி ட்ரீயை நீ வாட்ச் பண்ணணும். அப்போ அதுல நீ என்ன கேட்ப, ஒரு இரைச்சலின் சத்தம், அங்க ஒரு பீப் சவுண்ட் உனக்கு கேட்கும். அதுதான் உனக்கு இருக்கக்கூடிய சிக்னல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அது என்ன மாதிரி சவுண்டு கொடுத்ததுன்னு நமக்கு தெரியல. மரங்கள் உரசும் பொழுது ஏதாவது பாடல் சத்தம் வந்ததா, இல்ல கர்த்தர் தாவீதுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி அவங்களுடைய கால் நடமாட்ட சத்தம் கேட்டுச்சா, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பீப் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான்னு நமக்கு தெரியாது. அதே போல 1 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 14வது வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுதும் பாருங்க, 15வது வசனம் வாசிக்கலாம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பாருங்க, அந்த நாட்கள்ல ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஆண்டவருக்கும் தாவீதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சிக்னல். ஆண்டவர் சிக்னல் சொல்லித்தரார் பாருங்க. யூ வில் ஹியர் அ சிக்னல், ஒரு சவுண்ட் கேட்ப, தட் இஸ் அன் அலர்ட் மெசேஜ் ஃபார் யூ. அந்த மெசேஜை நீ ரிசீவ் பண்ண உடனே நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இந்த 2024வது வருஷத்துல இதே மாதிரி ஒரு பீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிக்னலை அனுப்பி கம்ப்ளீட்டா லெபனான், சீரியால இருக்கக்கூடிய அநேக தலைவர்களை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஒரே நிமிஷம் இந்த பிரசன்டேஷன் போயிடலாமா? ஏராளமான டெரரிஸ்டை எலிமினேட் பண்ணிட்டாங்க இஸ்ரேல். அவங்களுடைய படங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஒரு கம்ப்ளீட்டா இது மாதிரி உலகத்துல எந்த நாடும் எந்த ராஜ்யமும் செஞ்சது இல்லையா. நம்ம சைபர் அட்டாக் கேள்விப்பட்டிருக்கிறோம், பட் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற தீவிரவாதிகளை இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சு மக்களுக்கும் காட்டி உலகத்துக்கும் காட்டி அழிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா. பாருங்க எத்தனை செலவு குறைச்சிருக்குது இஸ்ரேல். மிசைல் அனுப்ப வேண்டாம், ராணுவத்தை அனுப்ப வேண்டாம், ட்ரோன்ஸ் அனுப்ப வேண்டாம், பணம் செலவு பண்ண வேண்டாம், ஒரு மெசேஜ். இதை ஆக்சுவலா அவங்க ஒரு பெரிய யுத்தம் வரும்போது தான் நடத்தணும்னு நினைச்சிருந்தாங்களாம். பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் பிளான் எப்படியோ கசிஞ்சு ஒரு 2 ஹெஸ்போலா தீவிரவாதிகளுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்த உடனே நேற்றுக்கு டியூஸ்டே அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க.
ஸோ ஏன் 3:30 அப்படின்னா மேபி தட் would have been the right time. அவங்க அந்த டைம்ல எல்லாருமே அந்த பேஜஸ் அவங்க கையில வச்சிருப்பாங்க அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, யூ வெயிட் ஃபார் த ரைட் டைம், நான் உனக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறேன், இந்த ட்ரீயை வாட்ச் பண்ணிக்கோ, இந்த ட்ரீல இருந்து உனக்கு ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னு. பாருங்க, ஆண்டவர் அந்த காலத்துல இருந்தே ஆண்டவர் இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் போல. பாருங்க, ஒரு தலைவருடைய மகன், அவருடைய 2 கண்களுமே அதுல போயிருச்சு. அலி மரூஃப், ஈரானுடைய சுப்ரீம் லீடர், ரெப்ரசன்டேட்டிவ் இன் லெபனன். இன்னொருத்தர் மரித்து போயிட்டார், அவருடைய மகன் மரிச்சு போயிட்டாங்க. பாருங்க, வண்டியில போயிட்டு இருக்கிறாங்க. வண்டியில போயிட்டு இருக்கும்போது இடுப்புல கட்டியிருந்த பேஜர் வெடிச்சிருச்சு. இந்த மாதிரி ஏராளமான பிக்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் மர்டர் வித்தவுட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த அளவுக்கு அவங்க செக்யூரிட்டியே தாக்கி உள்ள வந்துட்டாங்க. இந்த தாக்குதல்ல இத்தனை டெரரிஸ்ட் எலிமினேட் ஆயிருக்காங்க, அப்படின்னா கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர் தான் மோஜ்தாபா அமானி, ஈரானுடைய அம்பாசிடர், லெபனான் நாட்டில் இருந்திருக்கிறாரு. இவருடைய கண்கள் இப்பொழுது பார்வை இழந்திருக்கிற பாருங்க. இவங்களுக்கெல்லாம் நேற்று அவங்களுடைய தரப்புல இருந்து அவங்களோட கண்ணீர் அஞ்சலியை போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான தீவிரவாதிகளை ஒரே சமயத்தில் எந்த செலவும் இல்லாமல் அழிச்சிருக்குது. பீப்புள் சே திஸ் இஸ் அ பிரில்லியன்ட் மூவ். இது மாதிரி யாருமே சிந்திச்சு செயல்பட்டதில்லைன்னு. ஆமாம், வேற வழியே இல்லை. ஒரு குட்டி நாட்டை சுற்றி பலத்த நாடு, பலத்த ஜாதி இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பலத்த ஜாதி கூடிய கைகளுக்கு நான் உன்னை தப்பு விப்பேன்னு சொல்லும் பொழுது இவங்களுக்கு கர்த்தர் பலமாய் கொடுத்துருக்கிறது என்ன தெரியுங்களா? விசேஷித்த ஞானம். ஏன்னா இந்த மொசாடை பற்றி சொல்லணும்னா டேரிங் ஆப்ரேஷன்ஸில் தைரியமாக இறங்குவாங்க. அவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் எடுக்க முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும் பொழுது நம்ம ஒரு காரியத்தை நம்ம மறந்துடக்கூடாது. சபைக்கு கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிற நாட்கள். இவங்கெல்லாம் வீக் ஆயிட்டு வராங்க, அவங்க ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆகுறாங்க. இது எல்லாமே கொஞ்ச நாட்களுக்குள்ள நடந்து முடிய வேண்டிய வாய்ப்புகள் தான். இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் ஈவன் அங்க இருக்கக்கூடிய யூதர்கள், இயேசு கிறிஸ்துவை அறிந்த ரபிமார்களும் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்படிதான் பாக்குறாங்க. இந்த பைபிள் படிக்கிறாங்க, நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பாக்குறாங்க. ஓகே, இந்த அதிகாரம் முடிஞ்சிருச்சு, இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இனி அடுத்தது இதுதான். அந்த அளவுக்கு அவங்க பைபிளையும் அவங்களுடைய தேசத்தையும் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. புறஜாதியா இருந்தாலும் சரி, யூதர்களா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அவருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து சீஷர்களோட நடந்து போறாரு. சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. இயேசு கிறிஸ்துவை பற்றி இயேசு கிறிஸ்துவக்கிட்டே டேட்டா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று என்ன நடந்தது தெரியுமா? எங்க ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்துட்டாங்க, நீங்க ஊருக்கு புதுசா, அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்டே கேட்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்குமே பொருந்தும். லூக்கா 24:25 வசனம். லூக்கா 24:25. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டேன், உங்களுக்கு புரியலையா? உங்களுக்கு இன்னும் கண் திறக்கப்படலையா? இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டும், அவர் சிலுவை மரணத்துக்கு போகணும், அவர் மரித்து உயிர்த்தெழணுங்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்ப அது என்ன வார்த்தையை உபயோகிக்கிறார்? விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. நாளைக்கு நம்ம ஆண்டவர் சந்திக்கும் போது இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறபடி ஆயிடக்கூடாது. மந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. சபைக்கு வரும்பொழுது ஆசீர்வாதமான செய்திகளையே நம்ம எதிர்பார்த்து வருகிறோம். ஆனா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை நம்ம படிக்கணும், தானியேலை படிக்கணும், கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த கடைசி நாட்களின் செய்திகளை நம்ம ஆராயணும். we should meditate, we should explore. இது ஃபுல்லா மிஸ்ட்ரி, இது ஃபுல்லா ரகசியங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் ரகசியம். இது எல்லாத்தையும் லிட்ரலா பிராக்டிக்கலா யாருக்கு அப்ளை பண்ணலாம்னா அந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் அந்த யூத மக்களுக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம்.
அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது நம்முடைய கர்த்தர் எவ்வளவு உண்மை உள்ளவர், ஜீவன் உள்ளவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியும். நாட்கள் சமீபமா இருக்கிறது. நம்ம சபையாக ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் அந்த நாட்டிலே தாவீதுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணவும், அதற்கான ஞானத்தை கொடுத்து செயல்படவும், அந்த சிக்னலை கொடுக்கறதுக்கும் கர்த்தர் இன்றைக்கும் அந்த தேசத்துக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் அடுத்த வாரம் தொடரும்.